ஹாய், வெல்கம் டு திஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கத்தரிக்காய் எண்ணெய் பிரட்டல். வாங்க பார்ப்போம் அது எப்படி செய்கிறதுன்னு. பாருங்கள், இது எவ்வளோ நல்லா இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நான் கத்திரிக்காய் 250 எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுட்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு, தக்காளியையும் வெட்டி வச்சுட்டு, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மண் பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சு சூடானதோ அதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். நான் இன்றைக்கி இதில் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டுக்கிறணும். ஒரு 2 மேசக்கரண்டி அளவுக்கு விட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். பாருங்கள், அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். ஓரளவு வதங்கி வார நேரம் பாருங்கள், இந்த மாதிரி அளவு வார நேரம் அதுக்குள்ளே உப்புத்தூளையும் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விடணும். அதுவும் போட்டு கொஞ்சம் கிளறி கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுருக்குறோம். அதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸையும் அதுக்குள்ளே போட்டுக்கிறணும். கொஞ்சம் காரமாக இருந்தால் இது நல்லாயிருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளி துண்டுகளையும் போட்டுக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நல்லா அப்படியே அந்த எண்ணெயில் கிளறி விட்டால் பாருங்கள் எப்படி சூப்பரான கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி ஆயிரும். இந்த கத்திரிக்காய் எண்ணெய் பிரட்டல் நீங்கள் ரொட்டியோடு சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு. சுட சுட ரொட்டியோடு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டியெல்லாம் எத்தனை ரொட்டி வேணாலும் சாப்பிட முடியும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. துஷ் ஹோம் குக்கிங்கை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.